சரி, ஓகே. ஸோ நம்ம லைட் ரியாக்ஷன்ஸ்னுடைய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஏடிபி. ஸோ ஏடிபி சிந்தசைஸ் ஆகிறத மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு ஹைப்போதீசிஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம், அதாவது கெமியாஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ். ஸோ இந்த ஹைப்போதீசிஸ்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏடிபி எங்க ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, அது ஃபார்மேஷனுக்கு தேவையான வேரியஸ் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். அது ரிலவெண்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இன்னொரு விஷயம், இங்க ஒரு டிஃபரன்ஸை கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நம்ம ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ் அப்படின்ற லெசன்ல வந்து ஏடிபி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது படிச்சிருப்போம். ஸோ இங்க வந்து போட்டோசிந்தசிஸ் மூலமா எப்படி ஏடிபி ஃபார்ம் ஆகுதுன்றதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸை சொல்லியிருப்பாங்க. மேபி அந்த ஏரியா இது வரைக்கும் கொஸ்டினா டச் பண்ணதே கிடையாது, அது கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி ஏடிபி சிந்தசைஸ் இன் தி குளோரோபிளாஸ்ட். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு இது சிம்பிள் லைன். பட் நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, என்ன நினைச்சுப்போம், ஏடிபி எங்க சிந்தசைஸ் ஆகுதுன்னு ஜென்ரலா பேசினா மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். ஆனா ரெஸ்பெக்டிவ் பிளான்ட்ஸ்ல குறிப்பா போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஏடிபி எங்க சிந்தசைஸ் ஆகுது, ஆக்சுவலி ஏடிபி சிந்தசைஸ் இன் தி குளோரோபிளாஸ்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் லைன். இது வந்து கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிருப்போம்னா, எஸ் செல்லுக்குள்ளதான், பட் இது போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது எங்க நடக்குது அப்படின்றத நான் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ கெமியாஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ் அப்படின்ற இந்த டாபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அந்த சென்டென்ஸ் இதுதான். ஸோ ஏடிபி சிந்தசைஸ்ட் இன் தி குளோரோபிளாஸ்ட். அடுத்து கவனிங்க, the chemiosmotic hypothesis has been put forward to explain the mechanism. So என்ன மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த இடத்துல, ஏடிபி சிந்தசைஸ் ஆகிற மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் இங்க கெமியாஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ். ஓகே, ரைட். இங்க கவனிங்க, லைக் இன் ரெஸ்பிரேஷன், in photosynthesis too ATP synthesis is linked to development of proton gradient. அப்ப இந்த இடத்துல which is the common between photosynthetic and respiratory ATP synthesis ன்னு கேட்டா proton gradient. அப்படின்னா protons வந்து எப்படி அந்த டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுது நம்ம படிச்சோம். ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ்ல வந்து மைட்டோகாண்ட்ரியானுடைய அந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ், அங்கேயும் மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கிரேடியன்ட் பேஸ் பண்ணி தான் அந்த அயான்ஸ்னுடைய மூவ்மெண்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஏடிபி கிடைக்கும். இங்க அதை தான் கொடுத்துருப்பாங்க, அக்ராஸ் எ மெம்பரேன். ஸோ புரோட்டான் கிரேடியன்ட் அக்ராஸ் எ மெம்பரேன் இஸ் த காமன் ஃபியூச்சர் பிட்வீன் போட்டோசிந்தட்டிக் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ஏடிபி சிந்தசிஸ். ஓகே, இது ரெண்டுத்துக்குமான காமனான பாயிண்ட் இது. ஓகே, திஸ் டைம் தீஸ் ஆர் இன் த மெம்பரேன்ஸ் ஆஃப் தைலகாய்டு. பட் அங்க வந்து மெம்பரேன்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, இங்க மெம்பரேன்ஸ் ஆஃப் தைலகாய்டு. அண்ட் தேர் இஸ் ஒன் டிஃபரன்ஸ் தோ. Here the proton accumulation is towards the inside of the membrane. அங்க நம்ம என்ன பார்ப்போம், அந்த இடத்துல என்ன இருக்கும், இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல இருக்கும். இங்க என்ன சொல்றாங்க, inside the membrane in the lumen. அப்ப நமக்கு தெரியும் குளோரோபிளாஸ்ட்ல தைலகாய்ட்ஸ் இருக்கு, தைலகாய்ட்ஸ்னுடைய மெம்பரேன்குள்ள. ஓகே, in respiration proton accumulate in the intermembrane space of the mitochondria when the electron move through the ETS. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க ஏடிபி சிந்தசைஸ் ஆகிற ஒரு மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ற ஹைப்போதீசிஸ் தான் கெமியாஸ்மோட்டிக் ஹைப்போதீசிஸ். ஆனா அது சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ரெஸ்பிரேஷன்ல எப்படி ஏடிபி சிந்தசைஸ் ஆகுதுன்னு குளோரோபிளாஸ்ட்ல ஏடிபி சிந்தசைஸ் ஆகுறதுக்கான அந்த டிஃபரன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இங்க இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்க முடியும். ஹவு த மைட்டோகாண்ட்ரியல் ஏடிபி சிந்தசைஸ் டிஃபர் ஃப்ரம் chloroplastic ATP synthesis அப்படின்னு கொடுக்குறாங்க. So which characteristic feature is similar among these two process அப்படின்னு கேட்கலாம், and which is different அப்படின்னும் கேட்கலாம். ஸோ அதனால ஒரு கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டேட்மெண்டாவோ இல்ல அசெஷன் ரீசனாவோ நமக்கு வரலாம். அதனால ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ இந்த இடத்துல so they explain that what is the difference between chloroplast and mitochondrial ATP synthesis. இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னு கவனிங்க, எப்படி அந்த புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, வாட் காசஸ் த புரோட்டான் கிரேடியன்ட் அக்ராஸ் தி மெம்பரேன். ஸோ எதனால அந்த புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ we need to consider again the processes that takes place during the activation of electrons and their transport to determine the steps that cause a proton gradient to develop. அப்ப இந்த இடத்துல புரோட்டான் கிரேடியன்ட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ எலக்ட்ரான்ஸ் அந்த மெம்பரேன் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது தான்
இங்க கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கிற லைன்ஸ் அப்படியே சம்டைம்ஸ் கட் காப்பி ஆகாது. அங்க இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை, அந்த எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனை மட்டும் வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொஸ்டின் செட்டர் அவங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல கூட அந்த சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா கொடுக்கலாம். நம்ம பிளைண்டா வந்து அப்படியே வரும்னு எதிர்பார்க்க கூடாது. சம்டைம்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதனால அது கொஞ்சம் கான்செப்டுவலா புரிஞ்சுக்கும் போதுதான் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, புரோட்டான் கிரேடியன்ட் மெம்பரேனுக்கு இடையில உருவாகிறதுக்கான காரணம் என்ன, எதனால ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லும்போது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது செகண்டா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்ப அடுத்து கவனிங்க, இந்த குளோரோபிளாஸ்ட்ல இந்த புரோட்டான் கிரேடியன்ட்டுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான சில எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. Since splitting of water molecule takes place on the inner side of the membrane, the protons or hydrogens ions that are produced by the splitting of water accumulate within the lumen of thylakoid. So இங்க லூமென் நீங்க சொல்லியிருப்பாங்க, பட் ஆனா அந்த லூமென்ன்றது தைலகாய்டினுடைய லூமென் அப்படின்றது நீங்க சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு வந்து முதல்ல புரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகணும்னா புரோட்டான்ஸ் ஃபார்ம் ஆகணும்ல. அப்ப அந்த புரோட்டான் ஃபார்ம் ஆகிற ஒரு ப்ராசஸ் தான் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது அதுதான். ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் என்ற ப்ராசஸ் படிக்கும்போது அங்க வாட்டர் அப்படின்றது ஹைட்ரஜன் அயான்ஸ் ஆகும், O2 ஆகும், எலக்ட்ரான்ஸ் ஆகும், ஸ்பிளிட் ஆகும் அப்படின்னு. ஸோ அப்படி வரக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் இப்போ லூமென் ரீஜன்ல அக்யூமுலேட் ஆகுது. இத நம்ம இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த இமேஜ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் தைலகாய்டு லூமென், தைலகாய்டு மெம்பரேன்ஸ். அண்ட் இந்த இடத்துல வாட்டர் அப்படின்றது ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல O2 அண்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ். இப்போ இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் என்ன ஆகுது, இந்த லூமென் ரீஜன்லயே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்குது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுதான் அவங்க அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், லூமென் ரீஜன்ல ஆக்சிடேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்றது இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த நேம் இருக்குல்ல, சம்டைம்ஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர்ன்றதுக்கு பதிலா ஆக்சிடேஷன் ஆஃப் வாட்டர்னு கூட கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது எஸ், இந்த இடத்துல ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இந்த ஒரு சோர்ஸால மட்டும்தான் நடக்குதா, வேற ஏதாவது சோர்ஸ்ல இருந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் இங்க வந்து அக்யூமுலேட் ஆகுதான்னு பார்க்கணும். இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இப்படி இப்போ இங்க கொடுத்துருக்காங்க லூமென் அப்படின்றது ஹை ஹைட்ரஜன் அயான்ஸ். பட் ஜென்ரலா அது அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி இருக்காது. இது வந்து எண்ட், இந்த ப்ராசஸ்னுடைய இறுதியில இது மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அது நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் முடிச்சிட்டோமா? இப்ப அடுத்த பாயிண்ட் பாருங்க. இப்ப பி பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல கவனிங்க, as electrons move through the protosystems, protons are transported across the membrane. சரி, அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம இது முன்னாடி சொல்லிட்டாங்க, புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் எலக்ட்ரான்ஸ்னுடைய மூவ்மெண்ட்னு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து போட்டோ சிஸ்டம் வழியா டிராவல் ஆகும்போது ஹைட்ரஜன் அயான்ஸ் மெம்பரேனை கிராஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதை நம்ம எங்க புரிஞ்சுக்கலாம்? இதுக்கான சோர்ஸ் இதுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த இமேஜே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த PS2ல இருந்து எலக்ட்ரான்ஸ் டிராவல் ஆகும்போது பிளாஸ்டோகுயினோனுக்கு போயிட்டு அங்கிருந்து சைட்டோக்ரோம் B6 காம்ப்ளெக்ஸ் வழியா பிளாஸ்டோசைனுக்கு போயிட்டு அங்கிருந்து என்ன ஆகும், PS1க்கு போகும். ஸோ Z ஸ்கீம் நடக்கும், ATPயும் ஃபார்ம் ஆகும், NADPS ஃபார்ம் ஆகும் தானே படிச்சோம். அந்த ATP எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு இப்ப நம்ம பார்த்துட்டு. அப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் போது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஓகே ஹைட்ரஜன் அயான்ஸ் உள்ள வருது. அப்ப இந்த இடத்துல ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து உள்ள வருது நம்ம பார்க்கலாம். அது இந்த காம்ப்ளெக்ஸ் சைட்டோக்ரோம் B6 வழியா தான் உள்ள வருது. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கும்போது கூடவே ஹைட்ரஜன் அயான்ஸும் இந்த இடத்துல கேரி ஆகுது. அப்ப இந்த இடத்துல யாரோ யார் இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜனை கேரி பண்ணிட்டு உள்ள வராங்கதான் கொஸ்டின். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இங்க யாரு இருக்கா, பிளாஸ்டோகுயினோன். ஸோ இந்த பிளாஸ்டோகுயினோன் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஹைட்ரஜன் அயான்ஸை எலக்ட்ரான்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஆனா ஹைட்ரஜன் அயான்ஸை கேரி பண்ணுது. ஸோ கேரியர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ்ன்றது இங்க நம்ம பிளாஸ்டோகுயினோன். அதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் B6 வழியா லூமென் ரீஜன்ல அக்யூமுலேட் ஆகிறத பாக்குறோம். ஓகே, அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா தெரியும், this happens because
the primary acceptor of the electron which is located towards the outer side of the membrane and transfer its electron not to an electron carrier but to an hydrogen ion carrier. So அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டர் அக்செப்டார் இங்க என்ன பண்ணுது, அடிஷனலா எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்றதோட சேர்ந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஹைட்ரஜன் அயான்ஸ்க்கு கேரியராகவும் வேலை செய்யுது. ஓகே ரைட். ஹென்ஸ் திஸ் மாலிகுல் ரிமூவ் a proton from the stroma while transporting an electron. அப்ப இந்த இடத்துல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது கூடவே இந்த இடத்துல ஸ்ட்ரோமால இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை எடுத்துட்டு வந்து லூமென் ரீஜன்ல கொடுக்குது. ஓகே, when this molecule passes on its electron to the electron carrier on the inner side of the membrane, the proton is released into inner side or lumen region of the membrane. So அவங்க சொல்ற பாயிண்ட் கிளியரா நீங்க இங்க புரிஞ்சுக்கலாம். சோ இது வழியா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது இது வழியா ஹைட்ரஜன் அயான்ஸும் இந்த லூமென் ரீஜன்ல அக்யூமுலேட் ஆகிறத சொல்றாங்க. ஓகே ரைட். இது இப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதுவரையும் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரோமால இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸ் எப்படி தைலகாய்டு மெம்பரேனை தாண்டி லூமென் ரீஜனுக்கு வருது அப்படின்னும், அதே நேரத்துல வாட்டர் ஆக்சிடைஸ் ஆகிறதால ஹைட்ரஜன் அயான்ஸ் இங்க அக்யூமுலேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் அக்யூமுலேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி நடக்குது அப்படின்னா ரெண்டு விதத்துல நடக்குது. there are two steps. ஒன்னு வந்து அந்த பிளாஸ்டோகைனோன் முன்னாடி வந்து ஒரு எலக்ட்ரான் அக்செப்டார் இருக்குல்ல, அந்த அக்செப்டார் இந்த ஹைட்ரஜன் அயான்ஸை ஒரு கேரியரா எடுத்துட்டு வந்து உள்ள விடுது. அதே நேரத்துல வாட்டர் ஆக்சிடைஸ் ஆகிறதுல வரக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸும் இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகுது. there are two sources for hydrogen accumulation in the lumen. சோ இதை நீங்க கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா ரைட். இப்போ அடுத்து சி அப்படின்ற இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, இதையும் பார்க்கலாம். மொத்தம் 3 பாயிண்ட்ஸ். ஓகேவா. இப்ப தேர்ட் பாயிண்ட் பாருங்க, அதான் the NADP reductase enzyme is located on the stroma side of the membrane. So again இத நம்ம வந்து இங்க பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த இடத்துல NADP நம்ம என்ன ஆகும்னு படிச்சோம், NADPH பிளஸா ரெடியூஸ் ஆகும். அப்ப அதுக்கான அந்த என்சைம் அப்படின்றது இந்த தைலகாய்டு மெம்பரேனுடைய அவுட்டர் சைடு, அதாவது ஸ்ட்ரோமா சைடுல இருக்குன்றத சொல்றாங்க. ஓகே ரைட். ஓகே, அடுத்து கவனிங்க. along with the electrons that come from the acceptor of the electrons of PS1, நம்ம அந்த क्वेश्चन கூட ஒரு நம்ம டிஸ்கஷன் பண்ணோம், அது PS2 ஆ PS1 ஆ. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், electrons of PS1 protons are necessary for the reduction of NADP plus to NADPH plus, and these protons are also removed from the stroma. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் NADP பிளஸ்ன்றது NADPH பிளஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் யார் தேவை, ஹைட்ரஜன் அயான்ஸ் தேவை. ஆனா அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் எங்க இருந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க, ஸ்ட்ரோமால இருந்து தான் போகுது. அப்போ ATP ஃபார்ம் ஆகட்டும் இல்ல NADPH பிளஸ் ஃபார்ம் ஆகட்டும், ரெண்டுத்துக்குமான ஹைட்ரஜன் டோனர் அப்படின்றது மேஜரா நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிறோம், ஸ்ட்ரோமால இருந்து எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப NADP பிளஸ் வந்து NADPH பிளஸ்ஸா வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு எலக்ட்ரான்ஸ் வேணும்ன்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாங்க, அதோட சேர்த்து ஹைட்ரஜன் அயான்ஸும் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் இட் கிளியர்? புரியுதா இப்போ? ஓகே, சோ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம கிளியரா முடிச்சிருக்கோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல இந்த ATP ஃபார்ம் ஆகணும்னா புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகணும். புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகணும்னா அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம பார்த்தோம் ரெண்டு விதத்துல நடக்குது. ஒன்னு வாட்டர் ஸ்பிளிட் ஆகும்போது, இன்னொன்னு ஸ்ட்ரோமால இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்ஸை ஒரு எலக்ட்ரான் அக்செப்டர் வந்து கேரியரா எடுத்துட்டு வந்து லூமென் ரீஜன்ல விடுது. இஸ் இட் கிளியர்? ஓகே, நவ் இப்ப அடுத்து கவனிங்க. ஹென்ஸ் within the chloroplast the protons in the stroma decreases in the number, while in the lumen there is a accumulation of proton, of course, right? நமக்கு ஸ்ட்ரோமால இருந்து தொடர்ந்து உள்ள வரும்போது இப்போ ஹைட்ரஜன் அயன் எங்க அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு, ஸ்ட்ரோமால. அப்ப யோசிச்சு பாருங்க, ஸ்ட்ரோமால ஹைட்ரஜன் அயன் அக்யூமுலேட் ஆகும்போது, சாரி லூமென்ல ஆகும்போது ஸ்ட்ரோமா ரீஜன்ல என்ன ஆயிடும், அதனுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் குறைஞ்சிடும். கரெக்டா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ லூமென் ரீஜன்ல அதிகமாகிறதால அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அங்க இருக்கக்கூடிய pH லெவல் என்ன ஆயிடுப்போ, என்ன இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க, ரைட்? Decreases in the pH in the lumen.
இப்போ pH லெவல் என்ன ஆகுது, குறையுது. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இதை ரிவர்சல் பண்ணி கொடுக்கலாம், மாத்தி கொடுக்கலாம், இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். சோ அதனால இந்த கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே ரைட். So why are we so interested in the proton gradient? சரி, இவ்வளவு நேரம் நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா புரோட்டான் கிரேடியன்ட் ஏன் உருவாகும். பட் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டாங்க ஏடிபி ஃபார்ம் ஆகணும்னா புரோட்டான் கிரேடியன்ட் உருவாகணும். பட் திரும்ப ஒரு தடவை நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. This gradient is important because it is the breakdown of this gradient. Okay, it is the breakdown of this gradient that leads to the synthesis of ATP. First இந்த இடத்துல gradient create ஆகணும். அந்த gradient என்ன பண்ணுது, அந்த gradient உடையறதால ATP ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ gradient கிரியேட் ஆகணும், அதுக்கப்புறம் அது பிரேக் டவுன் ஆகும்போது ஒரு எனர்ஜி லிபரேட் ஆகும். அந்த எனர்ஜி தான் என்ன பண்ணுது, அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ATP ஃபார்மேஷனுக்கு யூஸ் ஆகுது. So the gradient is break down due to the movement of protons across the membrane to the stroma through the transmembrane channel. So of course எல்லாருக்கும் தெரியும் அந்த transmembrane channel அப்படின்றது இங்க யாரால ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ATP synthase. இப்ப தெரியுதா இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் இங்க இருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க பாருங்க, ஹை எலக்ட்ரோகெமிக்கல் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். சோ இந்த எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து வெளியில லோ, உள்ள அதிகம். அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் இந்த CFO நாட் வழியா வரும்போது இட்ஸ் a part of ATP synthase which is embedded in the thylakoid membrane. The another part of synthase is CF1 part which is lies the stroma side. இப்போ இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் இந்த CFO வழியா உள்ள வரும்போது புரோட்டான் பம்ப் ஆக்ட் ஆகும்போது அதுல இருந்து எனர்ஜி லிபரேட் ஆகும். அப்புறம் லிபரேட் ஆகிற எனர்ஜி வந்து அடினோசின் டைபாஸ்பேட்டோட ஒரு இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டை சேர்த்து அது என்னவா மாறுது, ஏடிபியா மாறுது. ஓகே, இத நம்ம புக்ல ரொம்ப கிளியராவே கொடுத்திருப்பாங்க, நெக்ஸ்ட் பேஜ்ல கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க, transmembrane channel of the CFO of the ATP synthase. The ATP synthase enzyme consists two parts. One is called the CFO is embedded in the thylakoid membrane and forms a transmembrane channel. See, நமக்கு இங்க again ஒரு question கேட்கலாம், ATP synthase ல எந்த part transmembrane channel கிரியேட் பண்ணுது அப்படின்னு. That carries out facilitated diffusion. அப்ப நமக்கு தெரியுது மூவ்மெண்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் அப்படின்றது டிஃப்யூஷன் ஃபார்ம்ல நடக்குது. ஓகே, across the membrane. These are all the key terms. If some questions ஒருவேளை இதுல இருந்து எடுக்கும்போது இந்த key terms பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வரும்போது நீங்க அதை பழக்கப்படுத்தி இருக்கணும். ஓகே, the other portion is called CF1 and protrudes on the outer surface of the thylakoid membrane on the side that faces the stroma. ஓகேவா, இப்போ இந்த இதுவரையும் நம்ம என்ன பார்த்திருக்கோம், வாட் இஸ் டிரான்ஸ்மெம்பரேன் சேனல். டிரான்ஸ்மெம்பரேன் சேனலுடைய ரோல் என்ன, லூமென் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான ஸ்ட்ரோமா ரீஜனுக்கு எடுத்துட்டு வரணும். அது ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படி கிரியேட் ஆயிருக்கிறதால ஹைல இருந்து லோக்கு மூவ்மெண்ட் நடக்கும். எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் அந்த இது நம்ம பார்த்தோம், லோவா ஸ்ட்ரோமால இருக்குன்றதால அது ஹைல இருந்து லோக்கு வரும். அப்படி வரும்போது ஹைட்ரஜன் அயான்ஸ் மெம்பரேனை தாண்டி வரணும் இல்லையா, அதுக்காக அங்க ஒரு டிரான்ஸ்மெம்பரேன் சேனல் இருக்கு. அந்த டிரான்ஸ்மெம்பரேன் சேனல் தான் ATP சிந்தேஸ். அதுல CF1 and CF0 ரெண்டு இருக்கு. இதுல யார் டிரான்ஸ்மெம்பரேன் சேனலா இருப்பாங்கன்னா CFO. CF1 எங்க இருக்கு, towards the stroma side. Okay, right. The breakdown of the gradient provides enough energy. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, breakdown of the gradient. அந்த புரோட்டான் கிரேடியன்ட் பிரேக் டவுன் ஆகிறதால அங்கிருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி provides enough energy to cause a conformational change. ஞாபகம் வச்சுக்கணும், conformational change. இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நடக்குது அப்படின்னா change in the CF1 particle. So CF1 பார்ட்டிகல்ல இந்த சேஞ்ச் நடக்கிறதுன்றது எதுக்காக அப்படின்னா of the ATP synthase which makes the enzyme synthesize several molecules of packed energy packed ATP. அப்ப இந்த இடத்துல எனர்ஜி பேக்ட் ATP ஃபார்ம் ஆகணும்னா என்ன நடக்கணும், இந்த இடத்துல புரோட்டான் பம்ப் ஆகணும். அது பம்ப் ஆகி வர்ற வழி CFO வழியா வரும்போது எனர்ஜி லிபரேட் ஆகுது. அந்த லிபரேட் ஆகிற எனர்ஜி ATP ஃபார்மேஷனுக்கு தேவைப்படுது. சோ இதோட நம்ம என்ன முடிச்சிருக்கோம், இந்த இடத்துல ATP எப்படி போட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்த்திருக்கோம். இஸ் இட் கிளியர்?
இதுக்கு ஒன் லைனர்ல சொல்லணும், ஒரே ஒரு லைன்ல ஏடிபி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னா டியூ டு புரோட்டான் கிரேடியன்ட் அக்ராஸ் தி மெம்பரேன். அப்ப நம்ம இந்த இடத்துல என்டையர் ப்ராசஸ்ல அப்படி என்னதான் சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த புரோட்டான் கிரேடியன்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு ப்ரொசீஜரை சொல்லி கடைசியில அந்த புரோட்டான் கிரேடியன்ட் ஹைட்ரஜன் அயான்ஸை புஷ் பண்ணி வெளியே வரும்போது ஒரு எனர்ஜி லிபரேட் ஆகுது. அதனால ஏடிபியோட ஒரு பாஸ்பேட் சேர்ந்து ஏடிபி ஃபார்ம் ஆகுது. தட்ஸ் இட். மூணே லைன்ல புரிஞ்சுக்கலாம். ஏடிபி ஃபார்ம் ஆகணும்னா புரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகணும். புரோட்டான் கிரேடியன்ட் கிரியேட் ஆச்சுன்னா புரோட்டான்ஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் அக்ராஸ் த மெம்பரேன் நடக்கணும். அதுக்கு ஒரு என்சைம் தேவை. அந்த என்சைம் பேர் தான் ஏடிபி சிந்தேஸ். அந்த என்சைம் வழியா அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் மூவ் ஆகி வெளியே வரும்போது புரோட்டான் பம்ப் ஆக்ட் ஆகி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணி அது ஏடிபியோட ஏடிபி ஃபார்ம் ஆகுது. அவ்வளவுதான். பட் இங்க ரொம்ப நிறைய பேசியிருப்பாங்க, ஒரு நிறைய லைன்ஸ் இருக்கும். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ்க்கான சோர்சஸ் யாராரு, எப்படியெல்லாம் அந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து அந்த லூமென்ல அக்யூமுலேட் ஆகுது, இதுதான் பேசியிருப்பாங்க. இதுதான் அந்த இடத்துல திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. இதனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கான்சென்ட்ரேஷன் லெவல் லூமென் ரீஜன்ல ஹைட்ரஜனுடைய கான்சென்ட்ரேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால pH லெவல் லோ ஆயிடும். புரியுதா? சோ இதோட நம்ம அந்த இது முடிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் சில கூடுதலான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. அதுல இருந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். Chemiosmosis require a membrane, a proton pump, a proton gradient and ATP synthase. Again இதெல்லாம் இதுக்கு தேவைன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ABC டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்க வரலாம், நோட் பண்ணிக்கோங்க. Energy is used to pump protons across a membrane to create a gradient or a high concentration of protons within the thylakoid lumen. ஒன்னே சொல்றாங்க எதுக்கு புரோட்டான் பம்ப் எதுக்கு தேவை அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ATP synthase as a channel that allow the diffusion of protons back across the membrane. This releases enough energy to activate ATP synthase enzyme. அப்போ ATP activate enzyme synthesize ஆகணும்னா proton pump act ஆகணும். proton pump act ஆகணும்னா concentration gradient ஃபார்ம் ஆகணும். அதனால தான் இந்த இடத்துல வாட்டர் ஸ்பிளிட் ஆகி ஹைட்ரஜன் அயான்ஸ் கொடுக்குது. வெளியில இருக்கிற ஹைட்ரஜன் அயான்ஸும் அந்த பிளாஸ்டோகுயினோன் சைட்டோக்ரோம் B6 வழியா உள்ள வரும். ஓகே, சோ அதான் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. ஓகே, நல்லா கவனிங்க. Along with the NADPH produced by the movement of electrons, the ATP will be used immediately in the biosynthetic reaction taking place in the stroma. நமக்கு தெரியும் லைட் ரியாக்ஷனோட எண்ட் ப்ராடக்ட் ஏடிபினா அந்த ஏடிபி வந்து கார்பன் டை ஆக்சைடா கார்போஹைட்ரேட்டா மாத்தக்கூடிய ஈவென்ட்ஸ் தான் டார்க் ரியாக்ஷன்ஸ். அது நடக்கிற இடமும் ஸ்ட்ரோமா தான். அப்போ ஸ்ட்ரோமால தானே ஏடிபி இருக்கணும், அதனால அவங்க ஏடிபி இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபிக்சிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் சுகர்ஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன டாபிக் படிக்க போறோம்ன்றத இங்கே வந்து முழுசா சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இதோட நம்ம கெமியாஸ்மோட்டிக் ஹைபோதீசிஸை முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம எப்படி இந்த ஏடிபி NADPH2 அப்படின்றது டார்க் ரியாக்ஷன்ஸ்ல யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ரைட்.